ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடம்புளி எதுக்காகன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். கொடம்புளியும் கொள்ளும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதை சும்மா அப்படியே புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு இதில் வந்து என்ன சேர்க்குறோன்னா கொள்ளு வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூட வந்து தேன் சேர்த்தும் குடிக்கலாம். இல்லை நான் வந்து அப்படியே தான் குடிக்க போகிறேன், தேன் சேர்க்கலை. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. இது வந்து அம்மாவுக்கு வந்து காஃபி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இது தான். 2 பேரும் இதை குடிச்சிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இது எதுக்காக இப்படி கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, மாங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நான் வந்து சுண்டல் தாளிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து நான் தாளிக்காமல் கொடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து கேரட்டு, மாங்காய் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். அதனால் இப்படி தாளித்து கொடுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி போட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போக போகிறாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதால நான் வந்து ஆனியன் சேர்க்கல. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் சாப்பிட்றாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஆனியன் சேர்த்துக்கல. இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இப்போ நல்லா வந்து இனிப்பு காரமாக போட்டு தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோர் தாளிச்சிருக்கேன். சுண்டல் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து மதிய லஞ்சுக்கு. எப்போவுமே பெரிய பாப்பா வந்து தனியாக தான் கொண்டு போவா. சின்ன பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றியாச்சு. இதையெல்லாம் க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி இதான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டா என்ன நீங்களா கிளம்பாம உட்காந்துங்கிறீங்க? அவங்க தான் எப்பவுமே லாஸ்ட்டாக போவாங்க. அவங்க என்னால் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புங்க. ரெட்டு தங்கப்பிள்ளை சுறுசுறுப்பாக கிளம்பிட்டீங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக. லவ் யூ. அது பேக் புதுசு வாங்கணும். சரி இருக்கிற பேக்கு குழந்தை எடுத்துன்னு போகுது. போ, மே மாதம் வாங்கிக்கலாம். எதுக்கு என் வண்டி எடுக்கிறீங்க? ஃபாரின் போய் சம்பாதிச்சிட்டு வந்தேன். அது எப்பவுமே என் வண்டி எடுக்கிறதுல அதில் என்ன அதுக்கு சந்தோஷம் தெரில. அந்த வண்டி இதோ அவர் வண்டி இப்போ வெளியே தள்ளி விட்டா அவர் போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ என் வண்டி மேலே ஏற்றி விடணும். கிளம்புங்க, பாய். அவள் வரமாட்டா. நீ லேட் பண்ணுந்தா. நீங்கள் ஒரு நாள் எப்படி ஸ்ரீலேக்கா விட்டு போனீங்க டைம் ஆகுதுன்னு, அந்த மாதிரி ஸ்ரீலேக்கா உன்னை விட்டு போகுது. அது அது என்னது அது? ஆமாம். பை. இன்னைக்கு ஸ்ரீலேக்கா ஒரே ஜாலி. முன்னாடி கிளம்புந்தால நான் தேய்ச்சிட்டுன்னு வருவா. சரி ஓகே பாய். அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அம்மா வந்து கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க. அதனால் நான் சாப்பிட்ற டைமுக்கு அம்மா உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு காஃபி மட்டும் ஒரு கப் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ருக்கேன். என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் வந்து 2 முட்டையில் வந்து ஒரு முட்டை வந்து மஞ்சள் கருவோட, ஒரு முட்டை வந்து மஞ்சள் கருவு வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா 2 முட்டையும் மஞ்சள் கருவோட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியல. பட் வந்து நான் வந்து சரி எனக்கு அது வயிறு ஃபுல்லிங் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து மஞ்சள் கருவு கொஞ்சம் எடுத்துட்டேன். ஒரு கொய்யாப்பழம், இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சூப்பராக இருக்குது கொய்யாப்பழம். இது வந்து நான் தினமும் கூட இந்த ரெட் கலர் கொய்யாப்பழம் எனக்கு கொடுத்தா சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் எனக்கு வந்து டிஃபனுக்கு. இதுக்கப்புறம் நான் நடுவில் எதுவும் சாப்பிடல, டைரெக்டாக லஞ்ச் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா நானும் அம்மாவும் நல்லாவே தூங்கிட்டோம். தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்திருந்தார். ஏன்னா அவர் கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டார். அதனால் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இருந்த சாப்பாடெல்லாம் நான் ஊட்டி விட்டாலே சாப்பிட்ருவாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா தயிர் எல்லாம் ஊற்றிட்டு மாங்காய் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டு. பாப்பா என்ன பண்ணுறா பாருங்களேன், சின்ன பாப்பா காஃபி போட்டுன்னு வர ஆளை பத்தியா? ஏய், நீ போட்டிருக்கேடி ஒரு நாளைக்காவது காஃபி? என் தங்க குட்டி தங்க குட்டி காஃபி போட்டுன்னு வந்துக்கிற பத்தியா? ஆயா கொடுத்துட்டியா? ஆயாக்கு காஃபி பாத்தியாம்மா? என் பொண்ணு பத்தியா? போடுமான்னு கேட்டிய பாத்தியா? சிங்கக்குட்டி இது. தேங்க்யூ பட்டு. குடிச்சு பார்க்கட்டா?
சூப்பரா இருக்குடா தங்கம். எப்படி அளவு கரெக்டா போட்டுருக்க? போய் சொல்லாத. இல்ல சீரியஸா சூப்பரா இருக்கு. மூஞ்சி பார்த்தாலும் தெரியுது. செல்லம் உண்மையா டேஸ்ட் சூப்பரா இருக்குடி தங்கம். ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரியலி சொல்றியா இல்ல வீடியோக்காக சொல்றியா? ரியலி உண்மையாக சூப்பரா இருக்கு. ஐயா நல்லா இருக்குதா? குச்சி பாரியா ஏஞ்சி? சாப்பிடவே இல்லையே. குடிச்சு பாரு சொன்னேன். குச்சி பாரியா பையா. குச்சி பாரியா? சூப்பராக இருக்குல்ல பேத்தி போட்ட காஃபி. உண்மையாக குழந்தை கரெக்டாக போட்டிருக்குமா? காஃபி தூள் சர்க்கரை எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கு. செல்லம் கீழே தண்ணி போண்டே பட்டு வேணாண்டா நீ வாடா. தங்கம் பாத்திரம் வேணாண்டி தங்கம் வா அம்மா கழுவிக்கிறவா. இங்க கீழே தண்ணி அந்த கப்பு சரியில்லை. இப்ப போய் அதை வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளோ துணி இருக்கு. இப்போ இவ்வளோ துணியை மடிக்கணும். கிச்சனில் அப்படி அப்படியே இருக்கு எல்லாம். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும், பாத்திரம் கழுவணும். என்னம்மா புள்ளன்னு ஒரு திருக்கனா அது என்ன சொல்றீங்க? கவலைப்படலடா செல்லம். நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் செல்லக்குட்டிங்க செஞ்சுட்டோன்னு. நான் எவ்வளோ வேலைம்மா செஞ்சேன் சொல்லுமா? சொல்லு சொல்லு அப்புறம். தூக்கி போட்டு வந்துடுவோனா? நீ எதாவது சொல்லுவேன், அதனால சாப்பாடு வேணாம்னு தூக்கி போட்டு வருவேன். நீ பின்னாடியே எடுத்துட்டு ஓடி வருவேன். என் பசங்களாம் அப்படி பண்ணுச்சுன்னா நான் சாப்பாடுலாம் கொடுத்து விடமா, எடுத்துன்னு போக மாட்டேன். பட்டினிக்கு இருந்துட்டு சாயந்தரம் வரட்டும் வந்துடுறேன், 2 வேளைக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டுன்னு விட்டுருவேன். இல்லை நீ பின்னாடியே ஓடி வரும் ஆயா டிஃபன் பாக்ஸை தூக்கிக்கிட்டு கோவத்தில் போட்டு வந்துட்டேனா. சரி குடிமா. பேத்தி போட்ட காஃபி கையால் இன்னைக்கு. நேற்று தேஜா போட்ட காஃபி, இன்னைக்கு ஸ்ரீலேகா போட்ட காஃபி. தங்கம் ஐயோ சர்ப்ரைஸா! ஏந்திரு ஏந்திரு ஏந்திருமா ஏந்திருமா. குறுக்கால படுத்துக்கிட்டு ஏந்திரு. ஐயோ என்னவோ என் தங்க எடுத்துட்டு வருது. என்னதுடா? பாத்து பாத்து சூடா இருக்கா? ஆமா கலரிக்கோ. என்னது என்னது திரிப்பலாவா? ஒட்டா ஒட்டா. ஐயோ இந்த புடி ஸ்பூன் புடி. நான் நைட் மாமா இங்க பாரு, நான் நைட் என்ன திரிப்பலா குடிப்பேன்ல. ஆத்திக்கும் செய்யலாமா? திரிப்பலாக போய் குழந்தை சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சுப்பா. ஐயோ என் தங்கமே, இதெல்லாம் இல்லாம தானே இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன் நான். அம்மா நீங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த திருப்பதி மிஸ் பண்ணியா இல்ல இவளுக்காக மிஸ் பண்ணியா? ரெண்டுமே மிஸ் பண்ணேன் நான். அதாவது வந்து குழந்தை வந்து நான் கேட்காம இப்போ இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருது. எனக்கு யார் செஞ்சு கொடுப்பா இந்த மாதிரி? அப்பா கேட்டா கூட எந்திரிச்சு போகாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆச்சு எப்பயாவது வந்து படுத்துட்டு சரி போய் இதை குடிக்க மறந்துட்டு எடுத்துட்டு வானா அப்பா எடுத்துட்டு வராது. இவர் நான் கேட்கவே இல்லை, நம்மகிட்ட அமைதியாக தான் படுத்துட்டு இருந்தேன். குழந்தை போய் எவ்வளோ அழகாக எடுத்துட்டு வருது என் தங்கம். தேங்க்யூ. நல்லா இருக்காது, கசுக்க தான் செய்யும். நீ தானே குடிச்சிருக்க. கூட கலைக்கலாம். இந்த கசப்பியமா குடிக்குது. எல்லாமே நான் என்னென்ன ஹெல்த்தியா சாப்பிடணும் எல்லாமே லேக்காவும் குடிக்கும். அது கசப்போ தோப்போ இனிப்போ அதெல்லாம் இல்ல. இவர் பாருங்க அவங்க ஒய்ஃப் பண்ண வீடியோவை அவங்களே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் இப்போ தூங்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறோம். பாய்.